பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அதை எபினேசரிலிருந்து அஸ்தோத்திற்கு கொண்டு போனார்கள். பெலிஸ்தர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானவர்கள். பெலிஸ்தர் சாத்தானால் வழிநடத்தப்படுகிறவர்கள். அவர்கள் தேவனுடைய பெட்டியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. உடன்படிக்கை பெட்டி. அவங்க ஈஸியாக நினச்சிக்கிட்டாங்க, தேவனுடைய பெட்டியே பிடிச்சிட்டோம், நம்மளை இனிமேல் யாரும் ஒன்றும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் தாங்கள் வணங்குகிற, தாங்கள் அதிகமாய் நம்புகிற தாகோன் என்கிற விக்கிரகத்திட்ட கொண்டு போய் வைக்கிறாங்க. என்ன நடந்தது தெரியுமா? அடுத்த நாள் வந்து பார்த்தா தாகோன் கீழே கிடக்கு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன நடந்தது அப்படின்னு. சரி, ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு திருப்பி தாகோனை தூக்கி கொண்டு போய் மேலே வச்சுட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தா கை தனியாக, தலை தனியாக, முண்டை தனியாக கிடக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதை செய்ய துணியலை. ஏன் தெரியுமா? அவங்க நினச்சாங்க, உடன்படிக்கை பெட்டி தானே, நம்ம கொண்டு போயிடுவோம் அப்படின்னு. உடன்படிக்கை பெட்டின்னா சாதாரணம்னு நினச்சிட்டாங்களா? கர்த்தருடைய வல்லமை உள்ள பெட்டி அது. ஈஸியாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போயிட்டா எல்லாவற்றையும் சாதிச்சிட முடியும்னு நினச்சாங்க. இது சாத்தானுடைய சூழ்ச்சி, சாத்தானுடைய எண்ணம். தேவ பிள்ளைகளுக்கு எதிராக இப்படி தான் சாத்தானுடைய சூழ்ச்சி செயல்பட்டுருக்கு. கர்ஜிக்கிற சிங்கம் போல தேவனுடைய பிள்ளைகள் ஒரு விதத்தில் உடன்படிக்கை பிள்ளைகள். எப்படி உடன்படிக்கையின் பெட்டி, அதாவது தேவனுடைய பேழை, அதனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினதோ, அதுபோல தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேரிடுகிற காரியங்களுக்கு கர்த்தர் பதிலளிக்கிறவராயிருக்கிறார். ஆனால் சர்வசாதாரணமாக இவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க. என்ன வேணால் பண்ணலாம், ஏது வேணால் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், அடிக்கலாம், சர்ச்சுக்குள்ளே பூரலாம், அவதூறு பரப்பலாம், ஆக்கிரமிப்பு பண்ணலாம், அதிகாரத்தை வச்சுக்கிட்டு பல காரியங்களை செய்யலாம்னு நினச்சி செய்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் பொறுமையுடன் காத்திருக்கிறார். கர்த்தர் திருப்பி பதில் கொடுத்தா தாகோனோட மோசமான நிலை அவர்களுக்கு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளை ரொம்ப ஈஸியாக எடை போட்டுறாதீங்க. அவங்க இயலாதவங்க, திருப்பி அடிக்க மாட்டாங்க, அவங்க பயந்தாங்குழிங்க, இல்லைன்னா அவங்க ரொம்ப அற்பமானவர்கள், அப்படிலாம் எடை போட்டுறாதீங்க. அதெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. பார்த்துட்டு தானே இருக்கோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். அப்போது நாம் என்ன நினைக்கிறோம்? இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் பண்ணுது, இதெல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு தானே இருக்கார். கர்த்தர் நம்ம பார்க்குற விதமாக பார்க்கல, அதனால் அவர் பார்த்துட்ருக்கிறார். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் திருப்பி அடிக்க ஆரம்பித்தா முண்டை தனியாக, கை தனியாக, தலை தனியாக போகிறதில்ல.
இருக்கிற இடமே தெரியாம காணாம போயிடுவாங்க. தாவீது சிங்கக்கேபி அந்த நிகழ்வு தெரிஞ்சிருக்கும். அங்க இப்படித்தான் தாவீதுன்றேன், தானியேல். அங்க இப்படிதான் மக்கள் சூழ்ந்து தானியேலுக்கு விரோதமா செயல்பட்டு சிங்கக்கேபியில போட்டு தானியேலோட எலும்ப முறிச்சிடலான்னு நெனச்சாங்க. தானியேலோட எலும்ப முறிச்சிடலாம், தானியேல் கதைய முடிச்சிடலான்னு. ஆனா முடிஞ்சது யாரோட கதை தெரியுமா? யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க கதை தான் முடிஞ்சுது. ஏன்னா தூக்கி போட்ட பிறகு கீழே போறதுக்கு முன்னாடியே பாய்ந்து பிடித்து எலும்புலெல்லாம் நொறுக்கி போட்டுச்சு சிங்கம். ஆனா தானியேல் கூட அத்தனை சிங்கமும் இருந்துச்சு. தானியேலை தொட கூட கர்த்தர் அனுமதிக்கல. அதனால ஒண்ணே ஒண்ணு இந்த வசனத்தின் மூலமா ஆண்டவர் சொல்றது, இயேசுவின் பிள்ளைகளை அற்பமாய் எண்ணாதீங்க, அற்பமாய் நினைக்காதீங்க. எல்லாவற்றிற்கும் எதிர்த்து பேசாம இருக்கிறாங்க, எல்லாவற்றிற்கும் பொறுமையா போறாங்க, எல்லாவற்றிற்கும் விட்டு கொடுத்து போறாங்க, எல்லாவற்றிற்கும் அமைதியா இருக்கிறாங்கன்னு அற்பமாய் எண்ணாதீங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் வெளிப்பட்டா அவருக்கு முன்பாக தாகோன் இல்லை, எந்த கோணாலும் நிற்க முடியாது. இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.